ஹை விவோஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2 உடைய ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2ல் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராஜியும் கதிரையும் மன்னிச்சு ஒரு வழியாக வந்துட்டு பாண்டியன் ஏற்றுக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கதிரும் ராஜி ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ எதிர்ச்சியாக ராஜியோடைய அப்பா வந்து அங்கே வர்றாரு பைக்கில். ராஜியை பார்த்ததும் பைக் அப்படியே ஸ்டாப் பண்ணி நிற்கிறாருங்க. உடனே ராஜி போய் அவங்க அப்பா கிட்ட பேசுகிறாங்க. அப்பா, உங்கள் பொண்ணை வந்து உங்கள் தங்கச்சி வீட்டு ஆளுங்க வந்து உங்கள் ஏமாத்தலப்பா. எனக்கு நடந்த கல்யாணம் காரணமாக வச்சு நீங்களும் அந்த வீட்டுக்கு ஆளுங்களை வந்து பழி வாங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. பழி வாங்குற வெறி அண்ணனுக்கு வேண்டாம், அண்ணன் சீக்கிரமாக வந்து வெளியே வந்துடும், கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு ராஜி வந்து அவங்க அப்பா கையை பிடிச்சி பேசுகிறாங்க. பதிலுக்கு அவங்க அப்பா எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிற ராஜியோட சித்தப்பா வந்து எதிர்ச்சியாக அங்கே வந்து கேட்டுடுறாரு. உடனே வந்து கோபமாக வீட்டுக்கு போய் அவங்க அண்ணங்கிட்ட வந்து பேசுகிறாரு. சித்தப்பா இதை பார்த்துட்டு உடனே வந்து கோபமாக வீட்டுக்கு போய் அவங்க அண்ணங்கிட்ட பேசுகிறாரு. என்னென்ன அப்பாவும் பொண்ணும் வந்து ஒன்று சேர்ந்துட்டிங்கல்ல, அண்ணனுடைய மருமகனும் மகளும் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடுவாங்க. ராஜியோட சித்திக்கிட்ட அவங்க சித்தப்பா என்ன சொல்கிறாரு, நீ வந்து அவங்களுக்குலாம் வடிச்சு கொட்டு அப்படிங்கிறாரு. நம்ம மகன் வந்து ஜெயிலில் வந்து கழி தின்னட்டும் அப்படிங்கிறாரு. அதுக்கு ராஜியோடைய அப்பா வந்து அவங்க சித்தப்பாட்ட என்ன சொல்கிறாங்க, டே உண்மை என்னன்னு தெரியாமல் பேசாத, நல்லா இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கோபமாக பேசிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ராஜியோடைய பாஸ்தாவில் வந்து இவங்க 2 பேருக்குள்ள உண்மையாலுமே வந்து சண்டை வந்துடும் போல். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இது போல் மேலும் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.